இன்னும் போய் பார்க்கல. சரி நான் என்ன கேட்குறேன், ஏன் இந்த மீட்டிங்கை திருச்சியில வைக்கக்கூடாதா? இல்ல இந்த மீட்டிங் இப்ப கரூர் தான் போங்களேன், என்ன ஆயிட போகுது? ஏன்னா அஸ்ராகாருக்கு வந்து உடனே பாஞ்சு பிடிச்சிருவாரா அவங்கள? நான் தான் சொல்றேனே, இந்த அரசாங்கம் வந்து தாவேகாக்கு நேரம் குடுத்து விட்டது கொஞ்சம் கிட்டத்தட்ட பயந்தே போயிட்டாங்க அவங்க. உடைச்சு சொல்லணும்னா. பண்ணல, நடவடிக்கை எடுக்கல சரியா, போதிய அளவுக்கு. இதே வேற ஒரு கேஸு. ஒருத்தரோ 2 பேர் செத்து போயிருந்தா இப்படிதான் இருப்பீங்களா? கைது செஞ்சிருக்க மாட்டீங்களா? உச்சநீதிமன்றம் போறவரைலாம் டைம் குடுப்பீங்களா? கெடு குடுப்பீங்களா? அப்ப நீங்க விட்டதுனால தானே இப்ப ஆதவர்ஜுன இப்படி பேசிட்டு இதோட நிக்காது. இன்னும் அதிகமா பேசுவாங்க. உண்மையை மாத்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. அரசியல் செய்வார். எனக்கு வந்து அரசியல் கம்மியாகவும் மக்கள் நலன் அதிகமாகவும் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா மக்கள் நலன் குறைவாகவும் அரசியல் அதிகமா இருக்குது. இப்ப கரூர்ல ஏன் சுத்தம் இதுக்கு முன்னாடி செய்யல? நான் என்ன கேட்குறேன்னா, 41 பேர் அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் தாவேகா நிர்வாகிகளோ தொண்டர்களோ இறந்ததுக்கு பிறகு தான் கரூரை சுத்தம் செய்யணுன்ற அந்த அரசியல் புரிதல் அது வந்து அரைகுடமா தெரியல. கரூர்ல குற்றவாளி இருக்கிறாங்க, இல்ல கரூர்ல வந்துட்டு ரவுடி பசங்க இருக்கிறாங்கன்னா முன்னாடியே பண்ணணும். அதுதானே ஆளுமை. ஒரு அசம்பாவிதம் நடந்தவன தான் பூத கண்ணாடி போட்டு பார்ப்பீங்களா? கரூர்ல தவறானவர் இருக்காங்கன்னு. ஏன் இந்த 10 ரூபா பாட்டில் முன்னாடியே பேச வேண்டியதானே? பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே? 2024 தேர்தல் வந்தது இல்லையா? அப்போ வந்து திமுக அப்பவும் இதே தான். அப்போ ஐயா செந்தில் பாலாஜி இருந்தாரு. அப்போ அதே கரூர்கார் தான். ஏன் அன்னைக்கு விஜய் பேச வேண்டியதானே? ஏன் பேசல? இவரு என்ன நிலைப்பாடுல இருக்காரு தெரியுதுங்களா? பயந்து 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 அரசியல் புள்ளிமான் எப்படி அரசியல் பண்ணுமோ அந்த மாதிரி இருக்குது. இந்த புள்ளிமான் காட்டுல பார்த்தீங்கன்னா புலி வருதா அப்படி இப்படி பார்க்கும். அப்புறம் மேயும். அப்புறம் திருப்பி பார்க்கும். அப்புறம் இருட்டுச்சுன்னா இருட்டுக்கு பயந்து ஓடும். இப்படி இருக்குது நிலைமை. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமறைவாகிறாருன்னா இது வந்து தமிழக அரசியல்ல இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்ன விதமான இதுதானே எங்க ஐயா நீதியரசர் செந்தில்குமார் கேட்டாரு. என்ன கட்சிங்க இதுன்னு கேட்டாரு. உடனே அதற்கும் வந்துட்டு உச்சநீதிமன்றம் வந்து இப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி. ஏன்னா ஒரு நீதியரசர் ஒரு கருத்து கேட்கக்கூடாதா? நான் கூட தான் இமோஷனலா அதிகமா பேசினேன். அது ஏன் தப்பா? ஏன் தப்பா? இல்ல சம்பவத்துல தப்பா? இதற்கு முன்னாடி பத்திரிகையாளர் என்னைக்குன்னா ஆவேசமா பேசினேன் நான். அமைதியா புள்ளி விவரம் வாதத்துக்கு வாதம் அப்படித்தானே நான் பேசக்கூடியவன். என்ன நீங்க கரூர் இன்சிடென்ட் என் வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லை தாண்டி பேசின மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் நான் இல்லை, நடக்கிற சம்பவம். நீங்க அதை அப்படிதானே பார்க்கணும். அப்போ நீதிமன்றங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் வந்துட்டு கேள்விகள் கேட்கணுங்க. ஏன் கேள்வி கேட்டீங்கன்றது கேட்கறது எனக்கு அது புரியல. என்ன விதமான பார்வை? அப்புறம் இந்த இந்த போலீஸ் தான் என்ன விசாரிக்கணும், அந்த போலீஸ் தான் விசாரிக்கணும் அப்படின்னா இது என்ன இது? அப்புறம் அந்த போலீஸ்னா கைது செய்யாது, இந்த போலீஸ் கைது செஞ்சிடும், அதனால அந்த போலீஸ் வந்து சிறப்பான போலீஸ். இது இது புரியல எனக்கு.